புலவர் பலருடைய பாடல்களுடைய தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. புறத்திரட்டா, தனிப்பாடல் திரட்டா, நன்னூலா? இதனுடைய சரியான பதில் அப்படின்றது வந்து தனிப்பாடல் திரட்டு. சந்த கவிமணி என குறிப்பிடப்படக்கூடிய புலவர் யார் அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. வள்ளலார், தமிழழகனார், நாமக்கல் கவிஞர். இவங்க 3 பேரில் தமிழழகனார் என்பது தான் சரியான பதில். சந்த கவிமணி என குறிப்பிடப்படக்கூடிய புலவர் அல்லது கவிஞர் வந்து தமிழழகனார். சந்த கவிமணி என குறிப்பிடப்படக்கூடிய தமிழழகனாருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு மணி கேட்டிருக்காங்க. சண்முக சுந்தரமா, துரைமாணிக்கமா, சுப்பிரமணியமா அப்படின்னு பார்த்தோன்னா தமிழழகனுடைய இயற்பெயர் வந்து சண்முக சுந்தரம். ஃப்ளோரோ கார்பனுடைய ஒரு மூலக்கூறு அப்படின்றது வந்து ஒரு டேஸ் ஓசோன் மூலக்கூறுகளை சிதைச்சு விடக்கூடிய அளவுக்கு வலிமை கொண்டது அப்படின்ற மணி கேட்டிருக்காங்க. 1,00,000 இல்லை 1 கோடியா 1 பில்லியனா அப்படின்னு மணி கேட்டிருக்காங்க. ஃப்ளோரோ கார்பன் அப்படின்றப்படக்கூடிய இந்த ரெஃப்ரிஜரேட்டர்லேருந்து குளிர்சாதன பெட்டியிலேருந்து வெளியேறக்கூடிய இந்த ஓசோனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த கார்பனானது 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைச்சு விடக்கூடிய அளவுக்கு அபாயகரமானது. கிபி பொது ஆண்டு முதல் நூற்றாண்டில் டேஸ் எனும் பெயர் கொண்ட கிரேக்க மாலுமி பருவக்காற்றுடைய உதவியினால் நடுக்கடல் வழியாக முசூரி துறைமுகத்துக்கு நேர விரைவில் பயணம் செய்யக்கூடிய ஒரு புதிய வழியை கண்டுபிடித்தார் அப்படின்னு மணி கேட்டிருக்காங்க. இப்பாலஸா இல்லை வாஸ்கோட காமாவா இல்லை யுவான் ஸ்வாங்கா அப்படின்னு மணி கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான பதில் அப்படின்றது வந்து ஹிப்பாலஸ். சந்த கவிமணி என அழைக்கப்படக்கூடிய தமிழழகனாருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு மணி கேட்டிருக்காங்க. துரைமாணிக்கமா, சுப்பிரமணியனா இல்லை சண்முக சுந்தரமா அப்படின்னு மணி கேட்டிருக்காங்க. சுப்பிரமணியன் அப்படின்றது வந்து மகாகவி பாரதியாருடைய இயற்பெயர். பாவலரேருடைய இயற்பெயர் வந்து துரைமாணிக்கம். அவ்வாறு இருக்கையில் மீதமுள்ள இந்த சண்முக சுந்தரம் அப்படின்றது மட்டும்தான் இந்த சந்த கவிமணி என குறிப்பிடக்கூடிய இந்த புலவருடைய இயற்பெயராக இருக்கக்கூடும். இலக்கண புலமையும் இளம் வயதில் செய்யுள் இயற்றும் ஆற்றலும் பெற்ற தமிழழகனார் எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைச்சிருக்காரு அப்படின்னு மணி கேட்டிருக்காங்க. 10, 11, 12 அப்படின்ற மணி கேட்டிருக்காங்க. மொத்தம் 12 சிற்றிலக்கிய நூல்களை வந்து சந்த கவிமணி என அழைக்கப்படக்கூடிய தமிழழகனார் அல்லது சண்முக சுந்தரம் இவர் வந்து மொத்தம் 12 சிற்றிலக்கிய நூல்களை வந்து படைச்சிருக்காரு.